வணக்கம் பீப்புள். ஐ எம் தேவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் நலமறியாவல். இது நம்மளுடைய லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவோட எபிசோட் 12. டு யூ ஹேவ் சம் டைம்? உங்ககிட்ட கொஞ்சம் டைம் இருக்கா? டைம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மக்களே. இப்போதான் இங்கிலீஷ் நியூ இயர் வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 4 மாதம் ஓடிருச்சு. டைம் எவ்வளோ வேகமாக ஓடுதில்ல? எஸ், டைம் டஸ் நாட் வெயிட் ஃபார் எனி ஒன் ஆர் எனி திங். லைக் ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ டைம், இந்த டைம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது உங்களுடைய மைண்டுக்கு என்ன வருகிறது? வாட்ச் ஞாபகம் வருகிறதா? உங்களுடைய வயசு ஞாபகம் வருகிறதா? இல்லை ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் ஞாபகம் வருகிறதா? இல்லை ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிறது ஞாபகம் வருகிறதா? காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது, டைமுக்கு சாப்பிட்றது, இந்த மாதிரி டைம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஞாபகம் வரும், ஒவ்வொரு விஷயங்கள் ஞாபகம் வரும். எனக்கு இந்த டைம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து என்னுடைய மைண்டுக்கு வரும். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த டைம் அப்படிங்கிற வார்த்தையோட என்னோட மைண்டில் வந்து அது அசோசியேட் ஆகிருக்கு. எஸ், அந்த டைம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போதே வந்து அது ரொம்ப லிமிட்டடான விஷயம். இப்போ வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கோம், நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். அண்ட் ஐ பர்சனலி ஃபீல் லைக் அது வந்து ஒரு ஒரு கிரைம் லெவலுக்கு ட்ரீட் பண்ணுற ஒரு ஆள் நான். ரொம்ப சும்மாவே இருக்குது, டூயிங் நத்திங் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சீரியஸாக ட்ரீட் பண்ணுற ஒரு ஆள் நான். ஏன்னா ஐ ஹாவ் வேஸ்டட் அ குவைட் லாட் ஆஃப் டைம் இன் மை லைஃப். நிறைய காரணங்கள்னால என்னுடைய வாழ்க்கையில் டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நவ் ஐ ட்ரீட் டைம் இன் அ வெரி சீரியஸ் மேனர். ஏன்னா ஐ ஹாவ் அ லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம் இன் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் இட் டு த ஃபுல்லஸ்ட். ஸோ இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயமுமே இந்த டைம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை பேஸாக வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஈவன் நீங்கள் ஒரு பால் வாங்குனீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதை ஒரு டைம் வரைக்கும் தான் நீங்கள் அதை குடிக்க முடியும். அண்ட் யூ கேனாட் டிசைட் ஆன் ஹவு மச் டைம் தட் மில்க் இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் டிசைட் பண்ண முடியாது. எஸ், உங்களால் அதை ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சு யூ கேன் ப்ரொலாங் இட்ஸ் ஷெல்ஃப் லைஃப். ஆனால் அதுவுமே வந்து ஒரு அளவுக்கு தான் உங்களால் ரெஃப்ரிஜரேட் பண்ண முடியும். அதை ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது அதனுடைய ஷெல்ஃப் லைஃப்பை. ஸோ இதுதான கான்செப்ட் ஆஃப் லைஃப்பும் இதுதானே. யூ ஹாவ் அ வெரி லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம் இன் திஸ் வேர்ல்டு. அதுக்கு இடையில நீங்கள் வந்து என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஒரு தமிழ்நாட்டு டீயாக இருக்கலாம், கும்பகோணம் ஃபில்டர் காஃபியாக இருக்கலாம், ஒரு ஐஸ்டு லாட்டேவாக இருக்கலாம், கேப்புச்சினோவாக இருக்கலாம், ஆர் யூ கேன் பி அ பால் கொலக்கட்டை. ஹவவர் யூ வாண்ட், யூ டிசைட் வாட் யூ ஆர் கோயிங் டு மேக் யுவர் லைஃப் இன்டு. உங்கள் லைஃப்பை என்ன மாதிரி மாற்றணும்? லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்க அந்த பால் மாதிரி தான் உங்களுடைய லைஃப்பும். அந்த லிமிட்டட் அமௌண்ட்டில் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை என்ன மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ரிமெம்பர், யூ காட் அ வெரி ஷார்ட் ஷெல்ஃப் லைஃப். சீக்கிரம் அழுகி போயிடுவீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ டைம் கிவ்ஸ் வேல்யூ டு திங்ஸ், இல்லையா? இந்த டைம் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து இன்வால்வே ஆகலை அப்படின்னா நம்ம வந்து பெருசாக வந்து கேர் பண்ண மாட்டோம்ல எந்த விஷயத்தையும், ரைட்? லெட்ஸ் சே யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ டிஃப்ரெண்ட் சிட்டி. நீங்கள் வந்து ஒரு வெளியூரில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஹோம் டவுனுக்கு வீட்டுக்கு வந்து 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி லீவ் வர்றப்போ தான் வர்றீங்க அப்படின்னா அந்த 3 நாள் 4 நாள் உங்களுக்கு ஊருக்கு வர்ற அந்த ஃபீல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலாக இருக்கும். ஏன்னா இட் ஹேஸ் அ ஸ்பெசிஃபைடு டைம் ஃப்ரேம் டு இட், ரைட்? ஆனால் நீங்கள் வருஷம் முழுக்க உங்கள் வீட்டிலேயே தான் இருக்கீங்க அப்படின்னா யூ வில் நெவர் ரியலைஸ் ஹவு ஸ்பெஷல் இஸ் தட் பிளேஸ். அம்மாவோட உணவு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணவே மாட்டீங்க. You will just take it for granted. So I realized this when I was staying in Tanjavur. ஸோ வேற இடத்துல இருக்க ஆட்கள் வந்து என்கிட்ட அதிகமாக இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி என்கிட்ட வந்து கேட்பாங்க. பட் வென் யூ ஆர் ஸ்டேயிங் இன் தஞ்சாவூர், உங்களுக்கு அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்குரிய வாவ் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து குறைஞ்சிரும். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அந்த தஞ்சை பெரிய கோயிலில் ரெகுலரான பேசிஸில் கடந்து போயிட்டு இருப்பேன். அந்த ரோட்டில் கிராஸ் ஆகி போகும்போது நான் அதை திரும்பி பார்க்குறத கூட விட்டுட்டேன். அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் வாட் த வேல்யூ ஆஃப் டைம். அண்ட் அதை நம்ம கிராண்டடாக எடுத்துக்கிறது. சி தேர் ஆர் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் டைம். ஓகேவா? ஸோ வி வில் டாக் அபவுட் ஹவு டைம் பிளேஸ் ரோல்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ இதில் நம்ம 3 செக்மெண்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், ஹவு வி பர்சீவ் டைம். நம்ம வந்து டைம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. அண்ட் டைம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஷேப் பண்ணுது. அண்ட் தேர்ட், ஆக்சுவலாக டைம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத 3 செக்மெண்ட்டாக பார்க்கலாம் இந்த பாட்காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹவ் ஹியூமன்ஸ் பர்சீவ் டைம். நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது.
சயின்டிஃபிக்கலா பேசணும் அப்படின்னா, ஹியூமன்ஸ் வந்து டைரக்ட்டா டைம வந்து புரிஞ்சுக்கிறவோ, எடுத்துக்கிறவோ, பெர்சீவ் பண்ணவோ மாட்டாங்க. நம்ம டைம என்ன விதத்தில எடுத்துப்போம் அப்படின்னா, நமக்கு நடக்கிற சேஞ்ச வச்சு தான் நம்ம டைம புரிஞ்சுப்போம். ஸோ அக்கார்டிங் டூ காக்னிட்டிவ் சயன்ஸ், இந்த டைம் பெர்செப்ஷன் அப்படிங்கிறது பேசிக்கா என்னன்னா, நம்மள சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல, அந்த நிகழ்வுகள நம்ம என்ன அளவுக்கு புரிஞ்சு, அத என்ன ஆர்டர்ல புரிஞ்சுக்கிறோம், அது எவ்வளோ நேரத்துக்கு நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் டைம். ஸோ உங்களுடைய பிரெயின் வந்து பேசிக்கா அது இந்த கிளாக் மாதிரி டைமை ட்ராக் பண்ணாது. அதாவது இப்போ 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பிரெயின் வந்து டைமை கால்குலேட் பண்ணாது. அது எப்படி கால்குலேட் பண்ணும்னா, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அது என்ன ஆர்டர்ல நடக்குது, அது எவ்வளோ இன்டென்ஸா நடக்குது, இப்படிங்கிறது தான் உங்க பிரெயின் வந்து டைமா பெர்சீவ் பண்ணும். ஓகே. ஸோ டைம் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். இட் இஸ் இன்வால்வ்ட் வித் எவ்ரி ஹியூமன் பீயிங். உங்க பிரெயின் டைமை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய அட்டென்ஷன் லெவல், உங்களுடைய எமோஷனல் லெவல், உங்களுடைய மெமரி அண்ட் த கான்டெக்ஸ்ட் யூ ஆர் பெர்சீவிங் இட். இப்படி தான் டைமை வந்து உங்களுடைய பிரெயின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ டைம் இஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் திங். டைம்னால வந்து வேகமா போகவும் முடியாது, மெதுவா போகவும் முடியாது. அது வேகமாவும், மெதுவாவும் தோன்றது. தட்ஸ் ஹவ் யூ பெர்சீவ். ஓகேவா? நம்ம எப்படி பெர்சீவ் பண்றதுங்கிறது தான் வந்து இங்க மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ லெட்ஸ் சே வென் யூ வாண்ட் த டைம் டு கோ ஃபாஸ்ட். நீங்க வந்து உங்களோட வாட்ச் செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எப்படா டைம் ஆகும்? எப்படா டைம் ஆகும்? அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஆப்வியஸா டைமே ஆகாது. அது வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்லோவா போயிட்டுருக்கும். ஆனா, நீங்க டைம் வந்து ரொம்ப மெதுவா போணும். எனக்கு இன்னும் நெறைய டைம் வேணும் அப்படின்னு நெனச்சுட்டு நீங்க வாட்சே பார்க்காம ரொம்ப இன்டென்ஸா அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி வேல பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. அப்போ வந்து டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா? அப்படிங்கிறது தான் யோசிப்பீங்க. ஸோ இட் வில் கோ ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள். எக்ஸாம்பிள், காலையில ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. மணிய பார்க்குறீங்க 8 மணி ஆயிருச்சு. சரி போய் குளிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆயிட்டு டைம பார்க்குறீங்க. மணி 8:50. எப்புட்றா இவ்வளோ வேகமா டைம் போச்சு? அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. அது ஒண்ணு. பட் த சேம் டைம் ஆஃபீஸ்ல போய் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க. ஒரு அஃபிஷியல் மீட்டிங். சரி ஒரு 11 மணிக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 11 மணின்னு டைம் பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஒரு 1 மணி நேரம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க. 1 மணி நேரம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வாட்ச பார்க்குறீங்க. மணி 11:15 தான் ஆகுது. என்னடா இது டைமே போக மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. ஸோ திஸ் இஸ் த 2 டிஃபரெண்ட் வே வி பெர்சீவ் டைம். பேசிக்கா வென் யூ ஆர் போர்ட் டைம் வந்து ஸ்லோ ஆயிடும். வென் யூ ஆர் இன் லவ் டைம் வந்து டிஸப்பியர் ஆயிடும். பட் வென் யூ ஆர் இன் த ஃபியர், ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கீங்க அப்படின்னா, டைம் வில் ஃபீல் வெரி ஸ்லோவர். ஏன்னா, அந்த டைம்ல நெறைய விஷயங்கள் உங்கள சுத்தி நடக்குது. ஸோ, யுவர் பிரெயின் இஸ் ப்ராசஸிங் மோர் இன்ஃபர்மேஷன் பெர் செகண்ட். சேம் டைம் தான். பட் டிஃபரண்ட் மைண்ட்ல அது பெர்சீவ் பண்ற விதம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ, உங்களுக்கு டைம் வந்து டிஃபரெண்ட்டா ஃபீல் ஆகுது. ஸோ, இங்க த இம்பார்ட்டன்ட் ட்ரூத் இஸ் யுவர் பிரெயின் இஸ் நாட் மெஷரிங் த டைம். இட்ஸ் கிரியேட்டிங் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டைம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணுது. டைமை நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுது. ஸோ ஹேவ் யூ நோட்டிஸ்ட் டைம் வந்து நம்ம வளர வளர, அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து வளர வளர, வென் யூ கெட் டு அன் அடல்ட்ஹுட் அப்படின்னு வர வர ரொம்ப டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஹேவ் யூ ஃபெல்ட். சரி யுவர் சைல்ட்ஹுட் லைக் ஒரு 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் அது வந்து ரொம்ப நீண்ட காலம் மாரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அதே நீங்க உங்களுடைய 15 டூ இந்த 25 வயச எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது எப்படி போச்சுன்னே தெரியாத மாரி சில நேரம் ஃபீல் ஆகும். ஸோ நம்ம இந்த 2020 வந்துச்சு. இப்ப 2026 எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான். ஸோ சைல்ட்ஹுட் வில் ஃபீல் லைக் ஒரு நாள் வந்து ரொம்ப நீளமா போய்க்கிட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா இந்த அடல்ட்ஹுட் இருக்குல்ல, இதுல வந்து வருஷங்களே ரொம்ப வேகமா போகுற மாரி ஃபீல் ஆகும். ஸோ தேர் ஆர் 2 திங்ஸ் இன் திஸ். ஓகேவா? ஒண்ணு வந்து மெமரி கம்ப்ரஷன் அண்ட் இன்னொன்னு வந்து நாவல்டி எஃபெக்ட். ஸோ மெமரி கம்ப்ரஷன் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை ஒரு பர்ட்டிகுலரான ரொட்டீன்ல பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பர்ட்டிகுலரா ஒரு ரொட்டீனையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க பிரெயினுக்கு வந்து அந்த இடத்துல புதுசான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல. காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போறீங்க, 5 மணிக்கு வரீங்க, 9 மணிக்கு போறீங்க, 5 மணிக்கு வரீங்க. இதையே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க பிரெயினுக்கு அந்த இடத்துல புதுசான இன்ஃபர்மேஷன், புதுசா மெமரி எதுவுமே இல்ல அப்படின்னா, அது ரொம்ப ஃபியூவரான மொமெண்ட்ஸ தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ, உங்களுக்கு டைம் எப்படி போகுது அப்படின்னே தெரியாது. ஏன்னா, ரொம்ப ஃபியூவரான மொமெண்ட்ஸ் தான் உங்களோட பிரெயின் வந்து அதோட மெமரியில வச்சிருக்கும். ஓகே. இதுவே இந்த நாவல்டி எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா,
அந்த நாவல்டி எஃபெக்ட்ல நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்க அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உங்களுடைய பிரெயின் நெறைய மெமரீஸ வந்து மார்க் பண்ணும். தட் இஸ் கால்ட் மெமரி மார்க்கர்ஸ். ஓகேவா? அந்த மெமரி மார்க்கர்ஸ் நெறைய இருக்க, யூ வில் ஃபீல் லைக் இப்போ வந்து நெறைய டைம் இருந்துச்சு அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்க புது புது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. பட் இதே ஒரு பர்ட்டிகுலர் ரொட்டீன்ல ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அது ரொம்ப ஃபியூவரான மெமரி மார்க்கர்ஸ தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கும். ஸோ சிம்ப்ளி டு சே, இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், இட் வில் ஃபீல் லைக் உங்களுக்கு நெறைய டைம் நீங்க அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியும் உங்களுக்கு ஃபீலா இருக்கும். பட் இஃப் யூ ஆர் ரிப்பீட்டிங் த சேம் ஆக்ஷன்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, நெறைய நம்ம பண்றதுக்கு டைமே இல்லாம போயிடுச்சோ! நமக்கு வந்து டைமே ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு போல, அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் டைம் எப்படி போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஃபீல் ஆகும். எக்ஸாம்பிள், ஒருத்தர் இந்த 9 to 5 ஜாப்ல 5 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய டெய்லி லைஃப் ஒரே மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த டெய்லி டே இருக்குல்ல, இட் வில் ஃபீல் மச் வெரி லாங்கர். பட் அவங்க திரும்பி பார்க்கும்போது, அந்த 5 வருஷம் எப்படி ஓடுச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ தட் இஸ் த பாரடாக்ஸ் ஆஃப் பெர்சீவிங் திஸ் டைம். ஸோ நவ் டு த செகண்ட் செக்மெண்ட், ஹவ் டைம் ஷேப்ஸ் அவர் லைஃப். நம்மளுடைய லைஃப்ல டைம் எப்படி எப்படிலாம் ஷேப் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ ரிலேஷன்ஷிப்ல நம்ம நிறைய அந்த டைம் வந்து நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணுவோம். யூ திங்க் யூ ஹாவ் மோர் டைம். ஸோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்க, நம்ம பேசணும்னு நினைக்கிற விஷயங்கள், பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருப்போம். வி அஸ்யூம் தட் பீப்புள் வில் ஸ்டே ஃபார் எவர். ஸோ நம்ம அவங்களோட கூட இருக்க அந்த மொமெண்ட்ஸை வந்து வேல்யூ பண்ணுறத ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டே இருப்போம். தென் சடனாக ஒரு நாள் என்ன ஆகும், டைம் வந்து ட்ரூத்தை எக்ஸ்போஸ் பண்ணும். லேட்டராக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்ச அந்த லேட்டர் வந்து இட் டேர்ன்ஸ் இன்டு நெவர். இன் யுவர் கரியர் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஐ வில் சேஞ்ச் டு அ பெட்டர் ஜாப் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் இப்போ தானே இந்த ஜாப் ஜாயின் பண்ணேன், இப்போ 2 இயர்ஸ் தான் ஆகுது, 3 இயர்ஸ் தான் ஆகுது, இப்போ தானே ஜாயின் பண்ணேன், ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு ஜாப் பார்க்கலாம், ஐ எம் ஸ்டில் யங் அப்படின்னுலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டைம் வந்து ரொம்ப சைலண்ட்டான விஷயம். அது பாஸ் ஆகும்போது உங்களுக்கு வார்னிங் கொடுக்கவோ, நான் போயிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லவே சொல்லாது. டப்புன்னு மாறி போயிட்டே இருக்கும். திடீர்னு திரும்பி பார்ப்பீங்க, 10 வருஷம் ஆயிருக்கும், 2 வேலை கூட மாறி இருக்க மாட்டீங்க, ஒண்ணுமே எதுவுமே கத்துக்கிறாமே இருந்திருப்பீங்க. ஓகே. அண்ட் இன் யுவர் இண்டிவிஜுவல் லைஃப், நம்ம லைஃப்பை வந்து எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பர்த்டேஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், ஃபெயிலியர்ஸ், இதை வச்சு மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். பட் ரியாலிட்டியில என்ன? ரியாலிட்டியில லைஃப் இஸ் ஜஸ்ட் அ கலெக்ஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ் யூ பெய்ட் அட்டென்ஷன் டு. நீங்க என்னென்ன மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூர்ந்து கவனிச்சு அதை எம்ப்ரேஸ் பண்ணி அதை ஃபீல் பண்றீங்களோ, அந்தந்த மொமெண்ட்ஸ் தான் உங்களோட லைஃபே, மொத்த லைஃபே. இட் இஸ் ஜஸ்ட் அ கலெக்ஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ். நீங்க வாங்குற ட்ராஃபி, சம்பளம், இது எதுவுமே மேட்டர் கிடையாது. நீங்க மெமரிஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் மேக் பண்ணல அப்படின்னா, தட் டசன்ட் மேட்டர் இன் யுவர் லைஃப். பட் சோகம் என்னன்னா, வி ட்ரீட் டைம் லைக் அது வந்து ரொம்ப இன்ஃபைனைட்டான ஒரு விஷயம், நிறைய நமக்கு டைம் இருக்குங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். ஆனா வாழ்றது, டைம் நமக்கு ரொம்ப லிமிட்டடா இருக்க மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வி திங்க் தட் தேர் இஸ் அன் எண்ட்லெஸ் ஃபியூச்சர் ஃபார் அஸ். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சரி நாளைக்கு ஜிம் போக ஆரம்பிப்போம், சரி நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்போம், சரி அந்த அம்மா அப்பா கிட்ட அந்த பிரச்சனையை வந்து நாளைக்கு பேசி தீர்த்துக்கலாம், நம்மளுடைய பார்ட்னர், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து அந்த பிரச்சனையை நாளைக்கு பேசி தீர்த்துக்கலாம், இன்னைக்கு மீட் பண்ணலன்னா என்ன, நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம், என்னுடைய பேஷனை வந்து நான் பர்சீவ் பண்ணணும், ஆனால் இப்போ வந்து வேலை எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம வேலையை பார்ப்போம், அடுத்த வருஷம் பேஷனை பார்த்துக்கலாம் அப்படின்னு, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி வைப்போம். பட் யூ நோ வாட், அந்த தட் கைண்ட் ஆஃப் நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், லேட்டராக பார்த்துக்கலாம், இந்த லேட்டர், டுமாரோ, நாளைக்கெல்லாம் இருக்குது தெரியுமா, இது வந்து இட் வில் நெவர் கம். நீங்கள் சொல்கிற டுமாரோ என்றைக்குமே வரவே வராது. அண்ட் டு த தேர்ட் செக்மெண்ட், வாட் வி கேன் டூ வித் திஸ் டைம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கசப்பான உண்மையை சொல்லிக்கலாம். யூ ஆர் கோயிங் டு லூஸ் எவ்ரி திங் ஸ்லோலி. நீங்கள் உங்ககிட்ட இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட போட நீங்கள் இழந்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. உங்களுடைய பீப்புள், உங்களை சுற்றி இருக்க பீப்புள், உங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே வந்து பாசவே ஆயிடுவாங்க, கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவாங்க, உங்களை விட்டு போயிடுவாங்க, உங்களுடைய மொமெண்ட்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும், உங்களை சுற்றி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் போயிடும், உங்களுடைய ஓன் ஹெல்த்தே டீக்ரேட் ஆகிடும். அண்ட் பிஃபோர் யூ நோ இட்,
உங்களால பெட்ட விட்டே எந்திரிச்சு வர முடியாத லெவலுக்கு உங்களுடைய ஹெல்த் ஆயிடும். அப்போ நீங்க என்ன யோசிப்பீங்கன்னு நான் சொல்லவா? ச்சே! அப்பவே ஒழுங்கா சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். ச்சே! அப்பவே அம்மா, அப்பா கிட்ட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்திருந்திருக்கலாம். ச்சே! அப்பவே நம்மளுடைய கேர்ள் ஃபிரெண்ட், பார்ட்னர் கிட்ட வந்து நம்ம பேசி அந்த சண்டைய சார்ட் அவுட் பண்ணியிருந்தா, இந்நேரம் அவங்க என் கூட இருந்திருப்பாங்க. அப்படின்னு யோசிப்பீங்க. See, that will be the most regretful place you can be in your life. அத விட ஒரு கஷ்டமான, ஒரு ரெக்ரெட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த உலகத்துல உங்களுடைய வாழ்க்கையில எங்கேயுமே கிடையாது. ஸோ, வாட் ஷுட் யூ டூ? ரொம்ப நாளா ஒரு விஷயம் பண்ணணும், 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 பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. முதல்ல அந்த விஷயத்த பண்ணுங்க. போஸ்ட்பான் பண்ணாதீங்க. எந்த விஷயத்தையும் தேவையே இல்லாம சும்மா போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நாளைக்கு பண்ணலாம், அடுத்த வாரம் பண்ணலாம், காசு வந்தோனே பண்ணலாம். தயவு செஞ்சு அந்த நாளைக்கு அந்த விஷயத்தையே விட்டுருங்க. டூ இட் ஹால்ஃப் பிரிப்பேர்ட். நீங்க என்ன பாதி கூட ரெடி ஆகலையா? பரவால்ல பண்ணுங்க. பயமா இருக்கா? பரவால்ல பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அது எப்படி வரும்னு தெரியலையா? பரவால்ல பண்ணுங்க. தப்பா வரும்னு தோணுதா? பரவால்ல பண்ணுங்க. இட் டசன்ட் மேட்டர் ஹவ் யூ டூ இட் அன்டில் யூ டூ இட். ஸோ ஃபக்கிங் டூ இட். லெட் மீ ஃபினிஷ் திஸ் வித் அவர் ஃபேமஸ் பாரதியார்ஸ் கோட். ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய். லெட் மீ ரிப்பீட் இட். ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய். இட் மீன்ஸ் ஒரு விஷயத்த பண்ணுங்க. அந்த விஷயத்த நல்லா பண்ணுங்க. அண்ட் அதையும் இன்னைக்கே பண்ணுங்க. நேரம் கடத்தாமல், தாழ்த்தாமல். அண்ட் அனதர் கோட் பை ஔவையார். இந்த கோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஸோ இந்த உலகத்துல இருக்க விஷயங்கள தெரிஞ்சுக்கவோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவோ, படிக்கவோ வந்து உங்களுக்கு போதுமான டைமே கிடையாது. இந்த உலகத்துல பார்க்கறதுக்கும், படிக்கிறதுக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சும்மா நீங்களே உங்கள ஒரு குண்டா சட்டிக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு, அந்த குண்டா சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டாதீங்க. நீங்களா ஒரு காரணத்த சொல்லிக்கிட்டு, வீட்ல விடமாட்டாங்க, என்னால முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்கு, காசு இல்ல. இந்த காரணம் எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்களே உங்கள வந்து ஒரு சின்ன வட்டம் போட்டு, அந்த வட்டத்துக்குள்ளேயே கன்ஃபைன் பண்ணிக்காதீங்க. There is much more to this world than what you think. So, remember people, there is no tomorrow. There is no tomorrow. There is no fucking tomorrow. இதுவரைக்கும் எபிசோடை கேட்டதற்கு நன்றி. அடுத்த எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். நன்றி. வணக்கம்.